கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தளினார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை, கர்த்தர் உரைத்ததை சாராளின் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஆச்சரியமாய் காண்பித்து கொடுத்தார். ஆமென். ஒரு காலத்திலே என் வாழ்க்கை புலருமா, என் வாழ்க்கையில் விடியல் உண்டாகுமா, நானும் ஒரு குழந்தைக்கு தாயாக மாற முடியுமா, ஒரு குழந்தையின் முகத்தை பார்க்க முடியுமா என்று ஏங்கி தவித்த சாராளுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கடந்து வந்தது. அந்த வாக்குத்தத்தத்தை அவள் பிடித்து கொண்டாள். கர்த்தர் சொன்னபடியே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருக்கிறவர் அல்ல. சொன்னதை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்கள் தேவ பிள்ளையே. இருதயமாகிய கூடையிலே ஏராளம் வாக்குத்தத்தங்களை சேகரித்து வைத்துக் கொண்டு அது நிறைவேறும்படி காத்திருக்கிறீர்களா? சாராளை கடாட்சித்த கர்த்தர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்களை கடாட்சிப்பார். எத்தனை சோதனையான காரியத்திலும், எவ்வளவு கடினமான காரியத்திலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களை நிச்சயமாய் தொடர்ந்து பற்றி கொள்ளும். உங்களை அது நிறைவேற வைத்து உங்களை சந்தோஷப்படுத்தும். கலங்காதிருங்கள். நிச்சயமாய் சாராளுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, சாராளுக்கு உரைத்ததை, கர்த்தர் அவளுக்கு சொன்னதை செய்து முடித்த தேவன், இந்த ஜெபத்துல என்னென்ன விண்ணப்பங்களை உம்முடைய பிள்ளைகள் வைக்கிறார்களோ, என்னென்ன வாக்குத்தத்தங்களை இருதயத்தில் வைத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவைகளை நிறைவேற்ற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.